வலிய சென்ற வந்தோம் மெய்சையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் மெய்சையா. துதி வலிய சென்ற வந்தோம் மெய்சையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் மெய்சையா. நீ உயர்ந்தவர், நீ வல்லவர், நீ உயர்ந்தவர், நீ வல்லவர்.
சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நானே சிங்கக்கனி விழுந்தேன். சிங்கக்கேள்வியில் நான் விழுந்தேன். அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நானே பயன்படுத்தி சத்தமா சிங்கக்கேள்வியோ சூளை மேற்கோ அவர் என்னை காத்திடுவார். சத்தமாக்கி சிங்கக்கேள்வியோ சிங்கக்கேள்வியோ சூளை மேற்கோ சிங்கக்கேள்வியோ சிங்கக்கேள்வியோ சூளை மேற்கோ உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம துதிக்கணும். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னதை மறுபடியும் சொல்றேன். Don't try to please the person who is sitting next to you. உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆளு உங்க ஆராதனை முடிவு செய்ய விடாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்திருப்பார். எங்கேயோ தூரத்துல ஒரு சிக்ஸர் அடிச்சா வீட்டுக்குள்ள கட்டில உட்கார்ந்து இருக்கிற எந்திரிச்சு குதிச்சு துள்ளி ஆறு சண்டை போடாம கர்த்தராகிய தேவன் எனக்கு உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கும்போது நான் ஆராதிக்க வரலன்னு சொன்னவங்க எழுதி போய் பின்னாடி உட்காந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆராதிக்க வந்திருக்கிற யாராவது இருந்தா அவங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி அவர் எனக்கு நன்மை செய்கிறபடினாலே சிங்கக்கேள்வியோ சூளை மேற்போ அவர் என்னை காத்திடுவார்.
கர்த்தர் நல்லவர். அவர் என்றென்றைக்கும் மாறாதவர். மனிதர்கள் மாறலாம், கர்த்தர் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நன்மை செய்வதில் சோர்ந்து போவதில்லை. எனவேதான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. நன்மை செய்து கொண்டே இருக்கிறவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்யப்படுகிறவர், சூரியனை உதிக்கப்படுகிறவர். இவன் நல்லவன் இல்ல, இவனுக்கு நான் மழை பெய்ய வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றல. அவன் நல்லவனா கெட்டவனா என்னுடைய பிள்ளை, நான் உருவாக்கினேன். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையில அவர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த துக்க நாட்கள் முடித்து போயிற்று. அல்லேலூயா. காரியங்கள் எங்கெல்லாம் இருக்கலாம், ஜனங்கள் மேல இருக்கலாம், பூமி மேல இருள் சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் உங்களோடு இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர், அவர் வெற்றி சிறந்தவர். அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. சாத்தானின் தலையை நசுக்கினவர். அல்லேலூயா. அண்ட சராசரங்களிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்ம எளிமையான சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் நம்ம மறக்கவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. எளிமை பிரகாசியும் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரியம் ஜனங்களை கூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த வருடம் மகிமையை காண்கிற வருடம். நம்ம மேல இருக்கிற மகிமைய, என் மேல இருக்கிற மகிமை ஒருவேளை நான் கூட உணராம இருக்கலாம், ஆனா அநேகர் காண போகிறார்கள். உங்கள் மேல் இருக்கிற மகிமை நீங்கள் காணாமல் இருக்கலாம், ஆனால் அநேகர் உங்கள் மேல் இருக்கிற மகிமையை காண போகிறார்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை பிரத்யட்சமா, வெளியரங்கமாய் அது காணப்பட போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் இருப்பதை போல அல்ல, இந்த வருடத்துல பல காரியங்கள் தலைகளாய் மாறப் போகிறது. அல்லேலூயா. நம்ம எதை குறித்து வேதனைப்பட வேண்டாம். நம்முடைய அழுகைகள், புலம்பல்கள் கழிப்பாய் மாறப் போகிறது. அல்லேலூயா. இப்ப என்ன நடந்தாலும் அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ளாய் கர்த்தர் இருக்கிறார், நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகிமையானதை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். ஏசாயா 60.
1-2 வசனங்கள். எழுவி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்துல யோவான் இப்படி சொல்லுகிறார். 1 யோவான் 1 அதிகாரம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினாலே கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒரு எளிமையான வித்தியாசம். நமக்கு அறிவு இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கிறதா, அதான் முக்கியம். இன்னைக்கு நாம ஃபுல்பில்ல பல காரியங்களை பேசலாம். இப்படி பேசும் பொழுது அது மூலமா நாலேஜ், அறிவு கிடைக்கலாம். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இதான் நம்ம முக்கியமான காரியம், அனுபவம். இந்த அறிவு இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்டை பார்க்கறதுனால, இன்னைக்கு பல காரியங்களை புத்தகத்தை படிக்கிறதுனால அறிவு நமக்கு கிடைக்கலாம். ஆனா அனுபவம் கிடைக்கிறதா, இது ரொம்ப முக்கியமானது. இந்த அறிவுக்கும் அனுபவத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் இங்கே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் நாம கூடி இருக்கிறோம், நடுவே நான் இருக்கிறேன். அப்ப கர்த்தர் இங்க இருக்கிறார். அப்ப இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை வைத்து அறிவு நமக்கு இருக்கலாம், ஆனால் அனுபவம் இருக்கிறதா? கர்த்தருங்க தான் இருக்கிறாரு. இதை நான் அனுபவபூர்வமா உணர்கிறேன். பாருங்க, இங்க யோவான் சொல்லுகிறார், ஆதி முதல் இருந்தது. யோவான் எழுத சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிற, ஆதியிலே வார்த்தை இருந்தது சொல்ற. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த யோவான் எழுதும்போது இவர் ஏதோ கேட்டது மட்டும் இல்ல, பார்த்தது மட்டும் இல்ல, தொட்டது, இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த அந்த யோவான் எழுதுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். இந்த நாட்கள்ல நம்ம தேவனுடைய மகிமை குறித்து நம்ம பேசலாம், என்ன செய்யலாம், பேசலாம், கேட்கலாம். நிறைய பேர் என்னை தேவனுடைய மகிமை தொட்டது, ஒரு வெளிச்சத்தை போல நான் உணர்ந்தேன், என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது, இப்படி சொல்லக்கூடிய நிறைய காரியங்களும் நாம கேட்டிருக்கலாம். ஆனா இந்த எத்தனை பேர் அதை உணர்கிறோம், அதான் நம்ம முக்கியமானது. இந்த நாட்கள்ல இந்த மகிமை அனுபவம், அப்ப அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லியிருக்கிறாரு. உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத நான் என்ன சொன்னா, எப்படி நான் அனுபவமாக்கிக் கொள்வது? அதான் இன்னைக்கு நம்ம எளிமையான தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய மகிமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது, ஆலயத்தை கட்டி முடித்து அங்கே எல்லா பலிகள் செலுத்த ஆரம்பித்த பொழுது ஆசாரியர்கள் உள்ளே பிரவேசிக்கூடாதபடி கர்த்தருடைய மகிமை காணப்பட ஆரம்பித்தது. கர்த்தருடைய மகிமையை ஆசாரியர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் அந்த மகிமையினால அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
அவர்கள் ஒருமிக்க கோரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிக்கைகள் தாளங்கள் கீத வாதியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவர்கள் அதை கண்டார்கள், அதை உணர்ந்தார்கள். என்ன செய்தார்கள்? உணர்ந்தார்கள். அப்ப கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களிலே உங்கள் மேல் உதிக்கிறதை உதிக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் மேல் காணப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதை நம்ம உரிமையா எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் இதனால அவருடைய மகிமை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டிலே நாம் வந்திருக்கோம். இதுவரை நம்ம எத்தனையோ வருஷமா நம்ம விசுவாசம் இருந்திருக்கலாம், ஆண்டவரை அறிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த வருடத்துல நாம் தேவனுடைய மகத்துவங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய மகிமை குறித்து சொல்லும் பொழுது எருசலேமை சுற்றிலும் அவருடைய மகிமை காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அவருடைய எருசலேம் அக்கினி மதிலாக அவர் இருக்கிறார் என்பதை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமை நமக்கு பின்பாக காக்கும். என்ன செய்யப்படும்? மகிமை பின்பாக காக்கும். பின்னாடி இருக்கிறது என்னது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. நமக்கு பின்னாக என்ன வருகிறது என்று நமக்கு தெரியாது. நமக்கு பின்னாடி என்ன ஆபத்து வருகிறது தெரியாது. பிசாசு எப்படிப்பட்ட அப்ப எய்கிறான் தெரியாது. எந்த விதமான பிரச்சனையை கொண்டு வருகிறான் தெரியாது. நமக்கு விரோதமா எந்த விதமான மந்திரவாதங்கள் வருகிறது, எந்த விதமான சாபங்கள் வருகிறது தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தருடைய மகிமை எனக்கு பின்னாடி இருந்து என்னை காக்கிறது. என்ன வந்தாலும், என்ன காரியங்கள் கடந்து வந்தாலும், எனக்கு விரோதமா எனக்கு பின்னாக யார் என்ன பேசினாலும் கர்த்தருடைய மகிமை என்னை காக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நம்ம தெளிவாய் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை உணர்ந்து கொள்ள முடியும். இதை எக்ஸ்பீரியன்ஸ், இதை அனுபவபூர்வமாக நாம் அறிய முடியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய மகிமை நமக்குள் காணப்படுகிறது. அதே போல நமக்கு பின்னாடி இருந்து பாதுகாக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? நாம் உணர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. இந்த ஆண்டில நமக்குள்ள ஒரு நம்ம நிச்சயமா எப்பொழுது இருப்பதை போல அல்ல. நான் ஏதோ சபைக்கு வருகிறேன் போகிறேன் அப்படி இல்லை. இந்த நாட்களில் கர்த்தருடைய மகிமை என்மேல் உதிக்கிறது, என்மேல் காணப்படுகிறது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அறிந்து கொள்ளணும். இப்ப கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் காணப்படும் பொழுது கர்த்தருடைய வல்லமை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. இப்ப இந்த மகிமை குறித்து நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்க போறோம். இந்த மகிமை குறித்து நம்ம எவ்வளவு கேள்விப்படுகிறோம் முக்கியம் அல்ல. நாம் இந்த மகிமையை நாம் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய வாழ்க்கையில இந்த மகிமை என்ன செய்கிறது என்பதை நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு இயேசுவை பற்றி எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா நான் எவ்வளவு ருசிக்கிறேன். அல்லேலூயா. நான் எந்த அளவுக்கு ருசிக்கிறேன், இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. சகரியா 2:5 நான் அவருக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எருசலேமை சுற்றிலும்
அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொல்கிறார். ஏசாயா 58:8 சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், கர்த்தருடைய மகிமை நம்ம பின்னாடி காக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாடி காக்கும். கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம். இது நிச்சயமா இது வெளிப்பட போகிறத நம்ம பார்க்கணும், வெளிப்படுகிறதை பார்க்கணும். அல்லேலூயா. அதோடு கூட இது ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பை இந்த மகிமை கொடுப்பதை நாம் உணர்வோம். அல்லேலூயா. இந்த மகிமை வெளிப்படுவது மாத்திரமல்ல, இந்த மகிமை நமக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிறது என்பதை பார்க்கணும். மோசே கேட்ட, ஆண்டவரே இந்த மகிமையை நான் காண விரும்புகிறேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து சொன்ன, என்னுடைய மகிமையை காண முடியாது, ஆனாலும் நான் என்ன செய்றேன், என்னுடைய கரத்தின் நிழலை அவனை நான் மறைக்கிறேன். நான் கடந்து செல்லும் பொழுது என்னுடைய பின்னாடி உள்ள மகிமையை நீ பார்ப்பாய் என்று சொல்லி அந்த கண்மலையின் மறைவில் வைத்து தேவன் என்ன செய்கிறார் பார்க்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவனுடைய மகிமை நிச்சயமா இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசே கண்ட மகிமையை காட்டிலும் நாம் நமக்குள்ளே அந்த மகிமையை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மகிமை நம்மை பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. என்ன செய்கிறது? பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. சங்கீதம் 3ஆம் சங்கீதத்துல 1-2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பை இல்லை என்று ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நமக்கு விரோதமா எத்தனை பேர் இருந்து போறோம், ஆனால் கர்த்தரின் கேடகமும் மகிமையுமாய் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார், மகிமையா இருக்கிறார். அந்த மகிமையா இருந்து என்னை பாதுகாக்க, இந்த மகிமை வெளிப்படுகிற மகிமை நம்மை பாதுகாக்கக்கூடிய மகிமையா இருக்கிறது. இந்த மகிமை என்ன செய்யப்படுதுன்னா, பாருங்க, இந்த மகிமை வல்லமையோடு கூட வெளிப்படுது. யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். லாசருடைய சம்பவம். லாசரு வியாதியா இருக்கிறார் என்று இயேசு கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட பிற்பாடு 2-3 நாள் அங்கே இருக்கிறார். அதற்கடுத்து அவர் புறப்பட்டு வருகிறார். இங்க வரும் பொழுது அவர் அந்த லாசர் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. எத்தனை நாள் ஆச்சு? இப்ப மார்த்தாள் இயேசு வருகிறார் கேள்விப்பட்டு ஓடி வந்து அழுகிறார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டாங்க. இயேசு சொல்கிறார், கவலைப்படாதம்மா, அவன் உயிரோடு கூட வருவான். அப்போ சொல்றார், ஆமா ஆண்டவரே, எனக்கு தெரியும், கடைசி நாட்கள்ல உயிரோடு கூட எழுப்புவான் அப்படின்னு அவன் செய்யறான். கடைசி நாள் அப்படின்னு போயிட்டான். அடுத்து மரியாதை அழைக்கிறார். மரியாள் கலங்கும் பொழுது, பாதத்தில் வந்து கலங்கும் போது அவரும் ஆவிலே கலங்குகிறார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி அங்கே கல்லறைக்கு போகிறார். ஜனங்கள் எல்லாம் வருகிறார்கள். அப்பொழுது அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்ன உடனே அப்பொழுது மார்த்தா சொல்லுகிறார், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாருமே. 4 நாள் ஆயிற்று, நாருமே. அப்பொழுது சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம்.
காண்பாய். நீ நானும் என்று சொன்ன காரியம் இன்னைக்கு உயிரோடு கூட வரக்கூடிய அவன் சகோதரன் தான். சகோதரன் மேல அன்பு வைத்திருந்தவள் தான். அப்படி அன்பு வைத்திருந்தவள் இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? மரித்து அடக்கம்னாச்சு. மரித்தவளு வந்தால் கூட இயேசு எப்படியாவது உயிரோடு கூட எழுப்பிடுவார் அப்படின்னு நினைச்சிருந்தா, இப்ப மரித்து அடக்கம் அப்படி 4 நாள் ஆச்சு. இப்ப கல்லறை திறக்கும் போது ஐயோ பெணவாறு அடிக்குமே, அந்த சரீரம் கெட்டு போய் அது என்ன செஞ்சிருக்கும், மிகப்பெரிய நாற்றம் எடுக்குமே என்று சொல்லி தன் சொந்த சகோதரி சொல்கிறார். இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்திருப்பாங்க? இந்த மகிமை அது தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகிறது. நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகிறது. மரித்து போன சரீரத்துல உயிரை கொடுத்து நாற்றமெல்லாம் மாற்றி புதிய ஜீவன் கடந்து வந்து அந்த வார்த்தை உயிரோடு கூட எழுப்பிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவேன். அப்ப இந்த மகிமை வெளிப்படுகிற மகிமை, அதோடு கூட இந்த மகிமை என்னை பாதுகாக்கிற மகிமை, இந்த மகிமை வல்லமையுடைய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் அது சரிபடுது. நானும் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. அவன் மார்த்தாள் நிச்சயம் எதிர்பார்க்கல. என் மகன், என்னுடைய சகோதரன் மரித்து போனான், அவ்வளவுதான். இனி நாம் கடைசி நாட்கள்ல உயிரோடு கூட இருப்ப பார்ப்போம். அந்த நம்பிக்கை அவளுக்கு இருந்துச்சு. ஆனா இப்பொழுது அவன் சரீரம் நாருமே அந்த வேதனை இருந்துச்சு. ஆனா ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. தேவன் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அதே போல தேவனுடைய மகிமை வல்லமையோடு கூட வெளிப்பட்டுச்சு. அப்ப நாற்றமாய் இருக்க வேண்டிய அந்த லாசருவின் சரீரம் நாற்றமெல்லாம் மாறி அவன் உயிரோடு கூட எழுந்து வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த மகிமை அற்புத விதமான தேவைகளை சந்திக்கிற மகிமையாய் காணப்படுகிறது. யாத்திரா 16 அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில விட்டு வந்துட்டாங்க. இப்ப மோசேட்ட முறையிடுறாங்க, இந்த வனாந்தரத்துல எங்களை சாகிறதுக்காக கொண்டு வந்து இங்க நாம புசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று அவர்களை கூப்பாட போட்டார்கள். விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பாருங்க, அந்த 16 அதிகாரம் 2ஆம் வசனத்து 13ஆம் வசனம் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுவது நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். இந்த மோசே ஆரோன்னு சொன்னாங்க, எங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கு நாங்கள் ஏமாத்துறோம். ஆனால் கர்த்தருடைய மகிமை, விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். அப்படி காண்பீர்கள் சொன்ன பிற்பாடு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர்கள் கண்டார்கள். அது தொடர்ந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே காலையிலே பனி பெய்திருந்தது. அந்த பனி நீங்கும் பொழுது அங்கே ஒரு கொத்துமல்லி அளவு வெள்ளையான ஒரு பொருள் அங்க ஃபுல்லா இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தால் தேனிட்ட பணியாரமாக இருந்தது. எல்லாரும் அது என்ன, அது என்ன, எது என்ன அப்படின்னு சொல்லி கிடக்கு. மன்னா அப்படின்னு பேர் வச்சாங்க. மன்னா என்னது, அது என்ன? அது வானத்திலிருந்து இறங்கிய அப்பம். இவர்கள் அறுவடை செய்து விதைத்து அறுவடை செய்யல, பூமியில் விளையல. இது இந்த மகிமை வரும் பொழுது என்ன செஞ்சு இவர்கள் பிரயாசப்பட்டு, ஒரு உண்மையிலே சாப்பிடணும் என்ன செய்யணுங்க, பிரசித்தா சாப்பிடணும் என்ன செய்யணும், பிரயாசப்படும். நம்ம வீட்டுல சாப்பிடணும், இல்லைன்னா ஹோட்டல்லையாவது இது பண்ண அவங்களும் அதை என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கேற்ற காரியங்கள் விளைந்து வரணும். நம்ம என்ன சாப்பிடணும், பூமியிலிருந்து விளைந்து வருகிறதை சாப்பிடணும். அதுதான் சாப்பிடணும்.
இப்பதான் சாப்பிடுறோம். வேற மாதிரி இன்னும் சாப்பிடணுமா? ஆனால் இயல்பான காரியம் அப்படிதான். ஆனா மகிமை வந்தா இயல்புக்கு மாறாது. நீ பாருங்க, அந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் முக்கியப்படுத்திக்கிறேன். இந்த நாட்கள்ல இதுவரைக்கும் நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை மாறினா போதும், என் வாழ்க்கையில இந்த காரியம் நடந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரு சில காரியங்கள் உங்க வாழ்க்கை வந்த உடனே டாக்டர் சொல்லிடுவாங்க, இப்படித்தான் இந்த வியாதி வந்தா இந்த மாதிரி தான் இருக்கும், இது ஆயுசுக்கும் போகாது, இப்படித்தான் இருக்கணும், இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பழகிக்கணும். என்ன செய்யணும்? வியாதியோடு வாழ பழகிக் கொள்ளுங்க. கொரோனாவோடு வாழ பழகிக்கொள்ளும் அரசாங்கமே சொல்லிச்சு. வாழ பழகிக்கொள்ளுங்க. டாக்டர் சொன்னாங்க வியாதி வருங்க, வந்துட்டு அநேகம் வந்துட்டு போயிடுச்சு, இருந்தாலும் ஒரு சிலருக்கு இருக்கு இருக்குது, அது கூட தெரியாம என்ன செய்றீங்க, நீங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் இதுல பழகிக்கோங்க. என்ன செஞ்சீங்க? பழகிக்கோங்க. அப்ப ஆண்டவரே இந்த இதிலிருந்து எனக்கு கொஞ்சம் விடுதலை ஆக்குங்க. ஒரு சின்ன சின்ன காரியங்கள் வரைக்கும் நம்ம கேட்டுருக்கோம். இயல்பா நடக்கிற பல காரியங்களும் என்ன செஞ்சிருப்போம், நம்ம கேட்டுருக்கோம். ஆனால் இந்த மகிமை இயல்புக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய போகிறோம். அல்லேலூயா. அப்ப சாப்பாடுனா பூமியில விளைஞ்சது தான் சாப்பிட முடியும். என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். ஆனால் இங்கே இவர்கள் கூப்பிடுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். மோசே சொல்கிறார், விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். நீங்க முறுமுறுக்கிறதுக்கு எங்களுக்குள்ள நாங்க மாத்திரங்க, என் கர்த்தருடைய மகிமை பார்ப்பீங்க. அதே போல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுச்சு, அது பனியை போல் காணப்படுச்சு. அந்த பனி நீங்கும் போது அங்கே கொத்துமல்லி அளவு ஒரு வெண்மையான பொருள் அவ்வளவு விளைஞ்சு. அப்ப அதுக்கு சில காரியங்கள் சொல்லப்படுச்சு. ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் தான் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா எடுத்துக்கணும். எவ்வளவு நீங்க சேகரிச்சாலும் அதை மட்டும் எடுத்தா வீட்டுக்கு கொண்டு வரும். அதை சில அப்படியே சாப்பிடலாம், சோம்பேறியா இருக்கும் அப்படியே சாப்பிடலாம். கொஞ்சம் அப்படியே சாப்பிட கொஞ்சம் இதா இருக்கா, அதை ஆட்டி வடையா கூட சொல்லலாம், இட்லி அவிக்கலாம், புட்டு அவிக்கலாம், பணியாரம் செய்யலாம், தோசையா சொல்லலாம். உண்மையிலே பைபிள்ல போட்டு அது என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் பாருங்க, நம்ம அரிசியை வச்சு என்னென்ன பண்றோம், சோறு பண்றோம், பிரியாணி செய்யறோம், என்ன செய்யறோம், புட்டு அவிக்கிறோம், இட்லி அவிக்கிறோம், தோசை செய்றோம், பணியாரம் செய்யறோம். இப்படி அந்த மாதிரி ஒரு சில காரியம் தான் அதை செய்ய முடியும். ஆனா இந்த மன்னா வானத்திலிருந்து இருந்த காரியத்துல எல்லாமே செய்யும், எல்லாமே செய்து அவ்வளவு சாப்பிடும். அதோடு கூட அங்க சொல்லப்பட்டிருக்கு, காலையில இந்த மன்னா, சாயங்காலத்துல காடைகள். அதிகாரத்தோட போட்டு சாயங்காலத்துல காடைகள், இறைச்சியும் சாயங்காலம். காலையில மன்னா, சாயங்காலத்துல காடை. அவர்கள் அப்படியே இந்த காற்று அடிக்கப்பட்டு போட்டதுன்னு அதெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டாங்க. காடை இருக்கிறதுல டேஸ்டான நான்வெஜ். தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ப்ரொவிஷன்ஸ் என்ன செய்யப்படுகிறது, காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த நாட்கள்ல உங்களை சுற்றி என்னென்ன நடந்திருந்தாலும் பார்ப்பாங்க. நீங்க உங்களை பொறுத்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கும், இனி இப்படித்தான், இனி இந்த வருமானத்தை வச்சுதான் நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையை ஓட்டணும், என்னுடைய வருமானம் இதுதான், அப்ப இந்த அளவுக்குள்ள நான் என்ன செய்யணும், பட்ஜெட்ல நான் வாழ்க்கையை ஓட்டணும். அப்ப எனக்கு நான் இப்படிப்பட்ட காரியத்தை தான் நான் செய்ய முடியும். நான் பல காரியத்துக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனா என் நிலைமை இதுதான், இப்படித்தான் நடக்க முடியும் அப்படி என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா
இந்த கர்த்தருடைய மகிமை வரும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு குடும்பம் ஒரு வீடு வாங்குவதற்கு ஆசைப்பட்டாங்க. இப்படி ஆசைப்படும் பொழுது நான் அவர்களுக்கு கேட்டேன், சரி ஆசைப்படுத்தவில்லை, இப்ப உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு, இந்த வீட்டிற்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் எல்லாம் கேட்டேன். சரி, அப்ப இவ்வளவு பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் உள்ளது, இதை என்ன செய்வீங்க? இதை இப்படி நாம கடன் வாங்குவோம். சரி, கடன் வாங்குங்க, ரைட், கடன் வாங்குங்க, இதை எப்படி திருப்பி அடைப்பீங்க? இப்ப உங்களுக்கு வருமானம் என்ன அப்படி எல்லாம் கேட்டேன். அவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்ப சொன்னேன், இப்ப வைத்திருக்க வருமானத்தை வச்சு நீங்க வட்டி மட்டும் கட்டலாம், ஆனா வீட்டை வாங்கிடலாம். வீட்டுக்கு கரண்ட் பில் எப்படி கட்டுவீங்க, நீங்க எப்படி சாப்பிடுவீங்க, வர்ற பணத்தெல்லாம் இதுக்கு டிப் பண்ணிட்டீங்கன்னா எப்படி சாப்பிடுவீங்க, இந்த எல்லாத்தையும் கேட்டேன். ஆமா பாஸ்டர், அதனால இப்போதைக்கு அதெல்லாம் யோசிக்காதீங்க, இப்ப எல்லாம் என்ன செய்யாங்க, யோசிக்காதீங்க. உங்க நிலைமை அப்படி உயரும் போது நீங்க அதை கொடுத்து என்ன செய்யலாம், யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போன வச்சேன். அடுத்து கடந்த வாரத்தில் அந்த குடும்பத்துக்கு நான் போயிருக்கும் போது அங்க உள்ள சில சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தேன். பார்க்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு சில வார்த்தைகளை கொடுத்தேன். அப்ப நான் அப்படி சொல்ல ஆரம்பிச்சேன், அன்னைக்கு போன்ல பேசின அதே வாய் அவங்க பேசின ஒரு காரியம், உங்க பலத்தினால செய்ய முடியாததை தேவன் உங்களுக்காய் செய்து நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். கர்த்தர் பிரியமா இருந்தால் இந்த வீட்டை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும், நீங்க இஷ்டப்படுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் உங்களால் முடியாத கர்த்தர் செய்து முடிக்கிறவர். என்ன நான் சொன்னேன், நான் சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்ணேன்னா எல்லாம் உங்க முகத்துல பிரகாசம், நானும் ஜெபம் பண்றேன், விசுவாசத்துல ஜெபம் பண்ணிட்டு நான் வெளியே வர்றேன். வெளியே வந்து யோசிக்கிறேன், இந்த வாரம் நான் போன்ல நான் தான் பேசினேன், அதே பாய் இன்னைக்கு என்ன செய்யுது, இப்படி பேசுகிறது. அப்ப நான் உன்னை நான் சரியாய் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்பதான் தேவன் தெளிவா சொன்னார், உங்களால முடியாதான், என்னால முடியாதான், ஆனா என் மகிமை வரும் பொழுது எல்லாம் முடிய போகும். தேவன் தெளிவாய் இந்த மாசத்துக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார். கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுகிறார். அப்ப அந்த வாக்குத்த ஆரம்பிக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நான் தெளிவா சொன்னேன், இது வாக்குத்தத்த மாதிரியே தெரியலையா, கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்ப கர்த்தர் நன்மை செய்ய பாடுறதான இதுல என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி நானே ரொம்ப ஆண்டோட போராடினேன். நான் சில காரியங்கள் உணர்த்தினேன். அந்த வாக்குத்தத்த ஆறால கலந்து கொண்டவங்க நல்லா தெரியும் இதனுடைய பொருள் என்ன, கர்த்தர் மாசத்துல எப்படி நடத்த போறாரு, இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்லாம், அந்த ஒரே வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்லாம் நாங்க பேசணும். அதை நாங்க அதனால யூடியூப்ல கூட போடல. இதை குறித்த அர்த்தங்கள்லாம் தெரியணும் அப்படின்னா வந்தவங்கள்ட்ட நீங்க கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் வந்தீங்க கொஞ்சம் கரங்களை வைத்துங்க, நல்லா கைத்துங்களேன். அந்த கையை வைத்திருக்கிறவங்க நீங்க பிடிச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு கேளுங்க, அதை நீங்க தெரிந்து நிச்சயமாய் கர்த்தர் இதெல்லாம் செய்ய போகிறார் என்பதை நம்ம உணர முடியும். அந்த 13ஆம் சங்கீதத்துல ஆரம்பத்துல எப்படி அவன் ஆரம்பித்தான், எவ்வளவு வேதனையோடு, அதே நிலைமையில தான் நான் இருந்தேன். அப்ப ஆண்டவரை நோக்கி நான் நன்றி செலுத்த யாவையில ஒரு மாற்றம் வந்துச்சு. கர்த்தர் நன்மை செய்தபடியா, அந்த நன்மை அவனுக்கு கடந்து வந்தில்லை, ஆனாலும் அவன் சொன்னா நன்மை செய்தபடியா, அவங்க ஆவியில ஒரு உணர்வு வந்துருச்சு, ஒரு காரியம் வந்துருச்சு, அந்த 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 உறுதி வந்துருச்சு, ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. அவன் நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறான், துதிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. இந்த நாட்களிலேயும் இதே காரியத்தை உணர்வோடு கூட நான் இருக்கிறேன். இந்த நிலைமையிலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பிரச்சனைகளை நான் அவன்கிட்ட தான் சொல்ல முடியும். சில சமயம் நீங்க கூட கேட்கலையப்பா அப்படின்னு கூட நான் கதற முடியும். ஆனால் ஒன்று தெரியும், அவருடைய மகிமை வந்து விட்டால் எல்லாம் சந்திக்கப்பட்டு
ஹalleluya. இந்த நாள்ல கர்த்தருடைய மகிமை அது manifestation. அது manifestation என்ன சொல்லலாம்? வெளிப்படுத்துறது. வெளியரங்கமா காண்கிற காரியம். ஹalleluya. அப்ப தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை வெளியரங்கமாய் இந்த ஆண்டிலே காண போகிறோம். இந்த நாளிலே காண போகிறோம். இந்த தேவனுடைய மகிமை ஒரு தெய்வீக பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறது. பாதுகாப்பை கொடுக்கிறது. இந்த தேவனுடைய மகிமை வல்லமையோடு கூட நம்ம சுற்றுள்ள எல்லாவற்றையும் மாற்றுகிறது. என்ன செய்து மாற்று? நானுமே அப்படி சொன்ன காரியம் இப்ப வாசம் வீசி அங்க அந்த அழுகையோடு இருந்த இடம் இப்ப கழிப்பாய் கொண்டாட்டமாய் அப்படியே அந்த அட்மாஸ்பியர் என்ன செஞ்சு அப்படியே மாறிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த லாசரு மரித்து அடக்கப்பட 4 நாள் ஆச்சு. இப்ப உயிரோட கூட வந்த உடனே அந்த சூழ்நிலை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கண்ணுக்கு மாடி போய் கொண்டு வாங்களேன். அப்ப அந்த அழுகை ஆனந்த கண்ணீரா மாறிச்சு. அந்த புலம்பல் எல்லாம் ஆனந்தமா மாறிச்சு. உப்பாரி வச்ச சத்தம் சந்தோஷத்தின் சத்தமாய் மாறிச்சு. ஹalleluya. அப்ப தேவனுடைய மகிமை வல்லமை வெளிப்படும் பொழுது சூழ்நிலையே மாறும். நாளைக்குள்ள பாருங்க அந்த சூழ்நிலை, அந்த சபையின் சூழ்நிலை மாறப்போகுது. உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை மாறப்போகுது. இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இதுவரை கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய அனுபவமா மாறும். அதுதான் இன்னைக்கு உள்ள ஒரே ஒரு வாஞ்சி. நீ காண்பிட்ட மோசே மகிமையை பார்த்தாங்க, நானும் பார்க்க. அதே போல மகிமை பாருங்க. இது தெய்வீக விதத்துல நம்ம தேவைகள் சந்திக்கப்படும். இயற்கையின் அடிப்படையில தேவைகள் சந்திக்கப்படல, தெய்வீக காரியத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்து நான் இப்படி டிக்ளேர் பண்றேன், நம்முடைய சபையின் தேவைகள் எல்லாம் இனி சாதாரண விதத்தில் சந்திக்கப்பட போவதில்லை. அசாதாரண விதத்தில் தேவ மகிமையினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படுவதை இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிறார்கள் இருக்க பார்க்கிறோம். கர்த்தர் மகிமையினால் நிறைவாக்குகிற தேவன். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறது. இனி நம்முடைய சபையுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறும். எல்லாம் மாறும். நீங்க சாதாரண ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார நிலவும் மாறும். ஒரு சாதாரண அஸ்பெஸ்டா சீட்டுக்கு அடியில உட்கார நிலவும் மாறும். கர்த்தருடைய மகிமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யும். பூமியிலே நன்மைகளை அனுபவிக்க முடியாத காரியம். சர்ச்சை பார்க்கும் பொழுதே மற்றவர்கள் பார்த்து, இந்த சர்ச்சைக்கு நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற தேவனை அறியாதவங்க கூட அவங்க இந்த சபைக்குள்ள வரீங்கனாலே உங்க ஸ்டாண்டர்டே வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கும். ஓ, நீ அந்த சர்ச்சைக்கு போறீங்களா? அப்ப நீங்க சாதாரணமான ஆளு இல்ல, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்ற முடியும். இது நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, கர்த்தருடைய மகிமையினாலே. வர வாரத்துல இந்த மகிமையை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த மகிமை நம்ம பார்க்கணும். 4 விதங்கள்ல இதை நம்ம அனுபவிக்க போறோம். இந்த மகிமை வெளியரங்கமாய் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்த மகிமை நம்மை பாதுகாக்கிறத என்ன செய்யணும் பார்க்க போறோம். இந்த மகிமை நம்ம சுற்றியுள்ள காரியத்தை அட்மாஸ்பியரை மாற்றுவதை இந்த மகிமை பார்க்க போறோம். இந்த மகிமை நம்முடைய தேவைகளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சந்திக்கிறத பார்க்க போறோம். அப்படியே எழுந்திருந்து தேவன் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.